மலேசியன் சாப்பாட்டுக்கு வந்து இத்தனை ஐட்டம் வைக்கணுமா. அவங்க வந்து எங்கே என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதையெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க. இங்கே நம்மளை போட்டு ஆவிவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்காய் பால் புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் மலேசியா கடையில் போய் நாசிலிமான்னு சாப்பிட்டாங்களாம். அதை வந்து எனக்கு செஞ்சு தாங்க மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை வந்து செய்கிறதுக்கு தேங்காய் பாலில் தான் இந்த சோறு ஆக்கணுமா. அது தேங்காய் பால் புழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் பாலை புழிஞ்சு அந்த சோத்தை ஆக்கி இந்தா அவ்வளோ தேங்காய் பால் புழிஞ்சாச்சு. இந்த அளவு அரிசிக்கு இந்த தண்ணி. ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், 1.5 உலக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை களைஞ்சி 1.5 உலக்கு தண்ணியை ஊற்றி சோறு வச்சிடணும். அதில் சோத்தில் இஞ்சி, வெறும் இஞ்சியை தட்டி போடணும். இந்த ரம்ப இலையும் போட்டு வச்சிடணும். ஒரு கொதித்த உடனே தேங்காய் பாலை ஊற்றி உப்பு போட்டு மூடணும். இப்போ அது செய்ய போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1/2 உலக்கு தண்ணி, 1.5 உலக்கு ஊற்றியாச்சு. இந்த சோறை குக்கரில் செய்கிறதுனால 1.5 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உள்ள சோறுக்கு வந்து அரிசியை போட்டுருவோம். போட்டு சுட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அரிசியை போட்டு வச்சுட்டோம்னா அது வாட்டு வந்துடும். கொஞ்சோண்டு இஞ்சியை தட்டி போடுங்க, அரைக்க வேணாம். இந்த சோறுக்கு இவ்வளோதான், நிறையா போடக்கூடாது. 2 ரம்பையில் போட்டுருங்க. போட்டுட்டு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ 1.5 உலக்கு பால். பால் நிறையா இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு. 1 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. போய் கரண்டி எடுத்துட்டு வா. கிண்டி போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் இந்த இப்போவே ரொம்ப எல்லா வாசனையெல்லாம் வந்துருச்சு. அந்த சாஸ் செய்கிறதுக்கு இந்த ஊறின மிளகாயும் இந்த கருவாடு கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறோம். ஊறின மிளகாயோட இந்த கருவாடு கொஞ்சம் இதில் போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் குறண்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வா. சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை வந்து தொலியோடு தான் போடணும். இதுக்கு சும்மா எண்ணெயில் போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. இது வந்து கடையில் உள்ள வறுத்த கடலை, அதனால் நான் லைட்டாக போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பச்சை கடலை வாங்கி அதை போட்டு தான் செய்யணும். நம்ம கிடைக்காதனால இந்த வறுத்த கடலை இந்த மாதிரி பொரித்து இதை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நிறுத்திக்கங்க. இது நல்லா வறுத்தாச்சு. வறுத்த பிறகு இதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அந்த சோத்துக்கு இதெல்லாம் வைக்கணுமா, சைடிஷா அந்த மலேசியா கடையில் இதெல்லாம் இருந்துச்சா சாப்பிட்ட இடத்துல. அதனால் அவங்க இதெல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது வந்து காஞ்ச மிளகாய் நல்லா ஊற வச்சு கருவாடு, நெத்திலி கருவாடு இதோட சேர்த்து அரைச்சிருக்கு. அரைச்சி இதை அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் ஊற்றிட்டு, இந்த இதுக்கு பேர் என்ன, இது வந்து ஏதோ பிளாச்சாகும், இது போடணுமா இந்த சாஸில். ஆனால் கருவாடு மாதிரி வாசனையோடு இருக்குது. கருவாடை வந்து பதப்படுத்தி ஏதோ செஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். நான் தான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோதே கொஞ்சோண்டு இதில் போட போகிறேன். உப்பு கொஞ்சோண்டு இன்னும் வேணுமா? எண்ணெய் பிரிஞ்சுதா, எண்ணெய் வெந்துருச்சு பற்றியெல்லாம். இப்போ என்ன செய்யணும், கொஞ்சம்
வெள்ளை கட்டி கொஞ்சோண்டு போடணும். அவ்வளோதான். எங்கெங்கே என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதையெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க. இங்கே நம்மளை போட்டு ஆவி வாங்கி இது செஞ்சாக நாங்கள் அது சாப்பிட்டு இது சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்லி இதை செஞ்சு டேஸ்ட்டு பார்த்துறோம் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு. இது சிம்மில் இருக்கட்டு. அடுத்து வந்து கறி பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து சிக்கன் இதுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, உப்பு. இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, மிளகாப்பொடி. வேறு இந்த சிக்கன் பொடி அது இதெல்லாம் போட தேவையில்லையா? சாஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஊற்றி வச்சிடும். காசு, கருவாடு, கடலை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் இருக்கு. சிக்கன் பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த என்ன சாப்பாடு? நாஸ்லி மாவுக்கு சோறு. இதே நாஸ்லி மா நல்ல வாசனையாக இருக்குது. இந்த இலையோட சோறு இதே நாஸ்லி மா. இதை வந்து ரொம்ப தேங்காய் பால், இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டிருக்கு. இந்த இலை போட்டிருக்கு. இந்த இலை அவ்வளவுதே. வேறு எந்த இது வெங்காயம் அது இது எதுவுமே கிடையாது இந்த சோறுக்கு. இதுக்கு பேர் நாஸ்லிமாவா, மலேசியன் நாஸ்லிமா. நல்ல வாசனையாக இருக்குது. கமகமன் மணக்குது. இந்த ரம்ப இலையை போட்டாலே மணக்கும். நல்ல பவுலில் போட்டு இப்படி சமப்படுத்திக்கிட்டு பிஸ்மில்லா. மலேசியன் சாப்பாட்டுக்கு வந்து இத்தனை ஐட்டம் வைக்கணுமா. அவங்க வந்து மலேசியா கடையில் சாப்பிட்ருக்காங்க. நான் இந்த கறி எப்படி வச்சு இந்த முட்டையை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி இந்த முட்டையும் வச்சு இப்படி கடலை, அப்புறம் கொஞ்சம் கருவாடு, இது வந்து மலேசியன் ஸ்டைல் நாஸ்லிமா. கடையில் கேட்ட மாதிரி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டை பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த சாஸு கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு. நெத்திலி கருவாடு எல்லாம், அப்புறம் இந்த கருவாடு, கடலை, சூப்பராக இருக்குது. அதே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கருவாடு காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.